பிரபா சிலை இருக்க இடத்த கண்டுபிடிச்சுட்டு அங்க போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அங்க இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே திருப்பி பிரபாவ அடிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்துட்டாரு சூர்யா. "எதுக்கு நீ தனியா இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "இல்ல மாமா" அதுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்காங்க. திருப்பி எல்லாரையும் சூர்யா அடிக்கிறாரு. "எவ்ளோ தைரியம் இருந்தா சிலைய நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சா, அத நீ திருடிட்டு வருவ. அதுவும் சாமி சிலைய திருடிட்டு வந்திருக்க. உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லா ரவுடியும் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த சிலைய மீட்டு வீட்டுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்தோனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நல்ல வேளை சிலை கிடைச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி, அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சிலை வாங்க வந்தவர், "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு சிலை கிடைச்சது பெரிய விஷயம். பணத்த பத்தி நான் யோசிக்கல. இந்த சிலைய கரெக்ட்டான நேரத்துல நான் குடுக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமா சொல்றாங்க. அப்படியே ஓடி வராங்க மகா. ஹக் பண்ணிக்கிறாங்க. "நீங்க இல்லன்னா இன்னைக்கு இந்த சிலையே எங்களுக்கு கிடைச்சிருக்காது. நாங்க எவ்ளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க, "நீங்க மட்டும் இந்த சிலைய கொண்டு வரலன்னா, இந்நேரம் வீட்டையே மீட்டிருக்க முடியாது மாப்ள. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப கோடீஸ்வரி சொல்றாங்க, "ஏன் பிரபா நீ மட்டும் இப்படி இருக்க? நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க பிரபா. "மாப்பிள பார்த்தீங்களா? எவ்ளோ இதுவா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து குடுத்துருக்காரு நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "ஆமா, மாப்பிள்ளை இல்லன்னா எதுவுமே இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. மகா நமக்காக எல்லாமே பண்ணிட்டுருக்கா. ஆனா இந்த ஐஸ்வர்யா ஏதாவது பண்றாளா பாத்தியா?" அப்படின்னு சொல்றாரு. "தயவு செய்து அந்த ஐஸ்வர்யா பத்தி என்ட்ட பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. வீட்டுக்கு போறாங்க மகா, சூர்யா 2 பேருமே. ராஜலட்சுமி நின்னுட்டு இருக்காங்க. "என்ன எதுக்கு இவ்ளோ லேட்டா வரீங்க?" அப்படின்னு கோவமா கேட்கறாங்க. அப்ப சித்ராதேவி யோசிக்கிறாங்க. "சொல்லு சொல்லு. சிலைய என் பையன்லாம் திருடிட்டான். சிலை கிடைக்கல. வீட்ட மீட்க முடியலன்னு அழுவு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உண்மைய சொல்ல வராரு சூர்யா. ராஜலட்சுமி பயங்கர கோவமா கேட்கறாங்க.